ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் இருங்க. இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் பார்த்துட்டு போயிடலாம். தீனா ரொம்ப நாள் கேட்டு ஒரு டிஷ் கேட்டிருந்தாரு. அதுக்காக ஒரு கப்பில் மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வானலில் வெங்காயம், காஞ்ச மிளகா போட்டு ஒரு தாளிப்பை போட்டு அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். நான் என்ன டிஷ் செய்ய போகிறேன்னு சொல்லிவிடுங்க. இந்த யானத்தை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிவிடுவீங்க நான் என்ன டிஷ் செய்ய போகிறேன்னு. கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் குழி பணியாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை எடுத்து அந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது ஊற்றுறதுக்குள்ளே எனக்கு அப்போடையே நான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துச்சு அது ஊற்றும்போது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மேலே தட்டு போட்டு வேக வச்சு திருப்பி பார்த்தா சூப்பராக வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது திருப்பறதுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் தீனா தான் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அவர் தானே கேட்டார், அவர் தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, 1 2 பார்த்தீங்கன்னா லைட்டாக தீஞ்சிடுச்சு. இருந்தாலும் மீதிலாம் சூப்பராக இருந்துச்சு. தீனாவுக்கு ஒரே ஹாப்பி, எனக்கு ஒரே ஹாப்பி. ஆனால் நான் இது வரைக்கும் குழி பணியாரம் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் தீனாவுக்கு கொடுத்த தீனா பார்த்திங்கன்னா அப்புறமா சாப்பிட்றேன்ட்டாரு. சரி நீ சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கெல்லாம் குழி பணியாரம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. பாய்.